ஃபர்ஸ்ட் ரா ஆரம்பிச்சோன்னே பேக் ஸ்டேஜ்லேருந்து ஆரம்பிக்கும். பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெசில்மேனியாவோட கான்ட்ராக்ட் சைனிங் இருக்குது உமன்ஸ் டிவிஷனில் அப்படின்னு சொல்லி பெனிகா பிளேயரையும் அதுக்கப்புறம் ஐஎஸ்கையும் அதுக்கப்புறம் காமிக்கிறாங்க. இவங்களை காமிச்சதுக்கப்புறம் அப்படியே மெயினில் வந்தோம்னா ராவில் யார் ஸ்டார்ட் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ஜான்சன். ஆடியன்ஸ் மூவ் பண்ண ஜான்சன் அப்படியே பொறுமையாக நடத்துகிறோம். ஜான்சன் அப்படியே மைக்கை கீழே கிடக்கு, மைக்கை எடுக்கிறாரு, ஆடியன்ஸ் மூவ் பண்ணுறாங்க, மைக்கை போடுறாங்க, ஆடியன்ஸுக்கு இப்போ ஜான்சனை திட்டுறாங்க. ஜான்சனா என்ன செய்யறதுன்னு அப்படி தெரியாமல் கண் கலங்கி நிற்கிறார். ஜான்சனாவில் அந்த இடத்துல ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. அப்படி இந்த நிலைமையில ஜான்சனா அழுவாத குறையாக பேச ஆரம்பிக்கிறார். நான் 25 வருஷமாக இங்கே விக்டிமாக இருந்துட்டேன், நான் அதில் இப்போதைக்கு நான் எனக்கு பிடிச்ச மாதிரி மாறலான்ட்டு தான் இருந்தேன். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு குழந்தை ஃபேஸ் கொண்ட நல்ல ஃபேஸ் கொண்ட ரெஸ்லரான்னு நினச்சிங்களா? கிடையாது. நான் ஒரு ஹீல்டன், நான் ஒரு கொடூரமானவன் நினைச்சிங்களா? கிடையாது. நான் முதல்ல ஒரு மனிதன் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி பேசினாலும் ஜான்சனாவை யாருமே ஏத்துக்கல. ஜான்சனா பூ தான் பண்றாங்க, ஜான்சனாவை வந்து திட்டுறாங்க. ஜான்சனா நான் ரிட்டையர்மெண்ட் ஆக போறேன்ற மாதிரி சொல்றாரு. இந்த வருஷம் தான் எனக்கு கடைசியான வருஷம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஜான்சனா அப்படியே ஓடிரு வராது அப்படின்ற மாதிரிலாம் ஆடியன்ஸ் பூ பண்ணி ஜான்சனை வச்சு செய்யறாங்க. ஜான்சனா தன்னோட ரெஸ்லிங் கேரியர்ல இது வரைக்கும் ஜான்சனா ஜான்சனா ஆடியன்ஸ் திட்டுறத காதிலே வாங்கியிருக்க மாட்டாரு. ஏன்னா ஜான்சனா அவரோட ஆப்பனண்ட்டை திட்டுறது, ஆடியன்ஸ் திட்டுறது தான் பார்த்துருப்பாரு. லெட்ஸ் கோ ஜான்சன் சொன்னவங்க இப்போ வெளியே போ ஜான்சனா, ஓடி போயிடு ஜான்சன் சொல்றாங்க. அதை கேட்டுக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் கோடி ரோட்ஸ் சொல்றாரு. கோடி ரோட்ஸ் வந்த உடனே கோடி ரோட்ஸை பார்த்து பேசுறாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா ஜான்சனா, கோடி ரோட்ஸ் நீ வந்து நான் 25 வருஷமா பல சாதனைகள் செஞ்சுட்டேன், நீ வந்து அதில் கொஞ்சம் கூட ஒன்று கூட செய்யல, அது மட்டும் இல்லாமல் நீ இந்த சாதனைக்கெல்லாம் தகுதியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் ஜான்சனாவை பார்த்து கோடி ரோட்ஸ் சொல்லுவார், நீ ரெசில்மேனியா பக்கம் வந்துடாத, உன்னோட ரிட்டையர்மெண்ட் வேற சொல்லிக்கிட்டு இருக்க, அதுதான் உன்னோட கடைசி வருஷமா இருக்கும், கடைசி வருஷமா இருக்க வேண்டியது கடைசி மேட்சா மாறிடும் அப்படின்னு சொல்லுவாரு. ஏய் குழந்தையே அப்படின்பாரு. வாய மூடுறா, யாரா குழந்தை? நான் குழந்தை கிடையாது, WWE சாம்பியன் வச்சிருக்கிறேன், நான் என்ன சாம்பியன் சொல்லு, ரெசில்மேனியாவில் உன் கதையை முடிக்கிற, ரெசில்மேனியாவுக்கு வந்து அங்கேயே உன்னோட ரிட்டையர்மெண்ட் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. சொல்லிட்டு கோடி ரோட்ஸ் மைக்கை தூக்கி போட்டு இறங்குவார். ஜான்சனா அதுக்கப்புறம் இறங்கி போவாரு. சோகத்தோட ஜான்சனா வந்து எந்தவித வார்த்தையும் பேச முடியாம, ஏன்னா இது வரைக்கும் ஜான்சனா இப்படி நடந்ததை பார்த்துருக்கே மாட்டாரு அவருக்கு. அடுத்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா லோடி கிங் கேசர் வரும். லோடி கிங் கேசர் வந்த உடனே என்ன பற்றி பேசுவார்னு கேட்டிங்கன்னா அவரோட ஆப்பனண்ட்டோட பென்டாவை பற்றி பேசுவார். பென்டா நான் உன்னை முடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் ஸ்பீச் பென்டாவை கொடுப்பார். அதுக்கப்புறம் பென்டா வருவார். பென்டா வர்சஸ் லோடி கிங் கேசர், இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு மேட்ச் போகும். இந்த மேட்ச் வந்து ஒரு நல்ல மேட்சாக ரெண்டு பேரும் பெஸ்ட் மேட்சாக கொடுத்தாங்க. ஒரு கட்டத்தில் பென்டா ஒரு ஸ்லாப் பண்ண, அதுக்கப்புறம் வந்து லோடி கிங் கேசர் ஒரு ஸ்லாப் பண்ண, அதுக்கப்புறம் வந்து பயங்கரமாக அந்த மேட்ச் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் கமெண்ட்ரி டேபிள்லேருந்து பென்டாவை அப்படியே வந்து ஒரு ஏஐயை போட்டு அப்படியே வந்து படுக்க வைப்பார் லோடி கிங் கேசர். அதுக்கப்புறம் உள்ற போனோடனே ரிங்குள்ள அடிச்சுப்பாங்க. ரிங்குள்ள அடிச்சோடனே ஸ்டீல் சேரை வச்சு அடிக்க போவார் பென்டா. உடனே வந்து ஐ குவிட், நான் உன்னை கிவ் அப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நான் வின் பண்ண சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் லோடி கிங் கேசர். அதுக்கப்புறம் அந்த செக்மெண்ட் நடந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஸ்டீல் சேரை வந்து பென்டா வந்து தூக்கி போட்டு அதுக்கப்புறம் அதோட சூப்பர் கிக்கை விட்டு அதுக்கப்புறம் வந்து தன்னோட ஃபினிஷரை போட்டு இந்த மேட்சை வந்து முடிச்சிருவார். முடிச்சதுக்கப்புறம் கெட்கேலிட்ட பேட்டி கொடுப்பாரு. என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரெசில்மேனியா போகிறதுக்கு என்ன பண்ண போறீங்கன்ற மாதிரி கேள்வி கேட்டோன்னே, அடுத்து நீங்கள் எதை நோக்கி போறீங்கன்னு கேட்டோன்னே, அடுத்து நான் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை போய் நோக்கி போகிறேன். இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை நான் ரெசில்மேனியாவில் வின் பண்ணி நான் தான் இன்டர்கான்டினென்டல் சாம்பியனோட ரெசில்மேனியாவில் இருந்து வெளியேற போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் கெய்ரன் கிரேஷன் டாமினிக் மிஸ்ட்ரியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தாண்ட பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு கலவரமே வரும். அதாவது கிரீட் பிரதர்ஸ் அண்ட் அதாவது அமெரிக்கன் மேட் டீம் ஒட்டுமொத்தமாக அடிப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து LWS சேர்ந்த ரேமஸ்டோடியோ அண்ட் டிராகன் லீ பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி உருவாகும். அதுக்கப்புறம் வந்து அடுத்து அவங்க மேட்சுக்காக போகிறதுக்காக ரெடியாக இருப்பாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கன் மேட் சேர்ந்த இவி. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா பேக் ஸ்டேஜில் கர்லிட்டோவும் டாமினிக் மிஸ்ட்ரியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து இன்னைக்கு நடக்க போகிற மேட்சை பற்றி, அதாவது இந்த மேட்ச்சில் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஃபின் பாலர் வந்து டாக் டீம் சாம்பியன்ஷிப் வச்சிருக்கோம் ஜட்ஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸை உமன்ஸ் டாக் டீம் சாம்பியனை பார்த்து பேசுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ டாக் டீம் சாம்பியன் நாங்கள் வச்சிருக்கோம், நீ வந்து இன்னைக்கு ஜெயிச்சு இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் ஆவார் அப்படின்ற மாதிரி லிம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டாமினிக் நீ என்னோட மேட்சுக்கு நீ வந்து ஹெல்ப் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டாமினிக்கும் புதுசாக ஒரு மெம்பர் வேணும் அப்படின்ற மாதிரி டாமினிக் பேச ஆரம்பிச்சு ஃபின் பாலர் கான்ட்ரவர்சி ஆகிடுவார். அதனால வந்து ஃபின் பாலருக்கும் டாமினிக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்சி, ஒரு கோவத்தோட அந்த இடத்துல விடைபெறுவாங்க. அதுக்கப்புறம் ரிங்குல வந்து அமெரிக்கன் மேட் டீம் சேர்ந்து இவிக்கும் வந்து டெக்கடாகைக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கும். இந்த மேட்சுக்காக அமெரிக்கன் மேட் டீம் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மேட் டீமோட லீடரான சாட் கேபிள் வந்திருப்பார். அதுக்கப்புறம் வந்து இந்த மேட்சில் வந்து ஒரு கட்டத்தில் LWO வந்து அமெரிக்கன் மேட் டீம் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் சாட் கேபிள் அடிக்க ஓடுவாங்க. சாட் கேபிள் ஆடியன்ஸ் சைடில் எகிரி குச்சி ஓடிடுவார். அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த இவிக்கு டெக்கடாகை தன்னோட வந்து ரன்னிங் கிக்கை விட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மேட்சை முடிச்சு டெக்கடாகை DTKவை போட்டு இந்த மேட்ச் முடிச்சு வின் பண்ணிடுவாங்க. இந்த மேட்ச்ல வின் பண்ணது டெக்கடாகை.
அடுத்த என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா உமன்ஸ் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்சுக்கான கான்ட்ராக்ட் சைனிங் இருக்கும் ரெசில்மேனியாவுக்காக. அந்த மேட்சுக்கு கான்ட்ராக்டுக்கு யார் வருவான்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ்கே உமன்ஸ் சாம்பியன் வச்சுக்க யூஎஸ்கே வருவாங்க. ரெண்டாவது பெனிகா பிளேயர் வருவாங்க. பெனிகா பிளேயர் யூஎஸ்கேயும் வந்து வந்த உடனே உட்கார சொல்கிற ஆடம் பெர்ஸ் உட்கார சொல்லிட்டு கான்ட்ராக்ட் டேபிள் வச்சுட்டு பேச ஆரம்பிப்பாங்க. யார் பேச ஆரம்பிப்பான்னு கேட்டிங்கன்னா யூஎஸ்கே நான் வந்து இப்போ வந்து உமன்ஸ் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக இருக்கேன், நான் தான் ரெசில்மேனியா ஜெயிச்சு சாம்பியன் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பெனிகா பிளேயர்கிட்ட கேட்பாங்க. பெனிகா பிளேயரும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவாங்க. கான்ட்ராக்ட் சைன் பண்ணோன்னே இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஷாக்கிங்காக ரீகா ரிப்ளே மியூசிக் ஒரு ரீகா ரிப்ளே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா என்னடா நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு என்னோட சாம்பியன்ஷிப்பான ரீமேட்ச் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்டு அவங்க சண்டை வளர்ப்பாங்க. அந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஆடம் பெர்ஸ் வச்சுருந்த ரெண்டு பேரையும் அடிச்சு போடுவாங்க. அதாவது பெனிகா பிளேயரையும் அது ஐஎஸ்கையும் அடிச்சு போடுவாங்க. அடிச்சு போட்டுட்டு டேபிள் அங்கே இருந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணுற டேபிள் அடிச்சு போட்டு அதுக்கப்புறம் வந்து ஆடம் பெர்ஸ்ட்டு அந்த கான்ட்ராக்டை பிடிங்க அதையும் சைன் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கிட்டே அவங்களே போயிடுவாங்க. ஆடம் பெர்ஸ் அந்த கான்ட்ராக்டை கொடுங்கன்ட்டு அவங்க பின்னாடியே ஓடுவார் ஆடம் பெர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜே யூசோவுக்கு இந்த வாரம் ஒரு மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த மேட்ச் யார் கூட கேட்டிங்கன்னா அஸ்டின் தேரி அண்ட் கிரேசன் ஒர்க் வருவாங்க. இந்த மேட்ச்சில் வந்து ஜே யூசோ வந்து அஸ்டின் தேரியோட மேட்சில் இந்த மேட்ச்சில் வந்து எடுத்தோடனே ஸ்டார்டிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே இந்த மேட்ச்சில் வந்து அஸ்டின் தேரியை பீட் பண்ணிடுறாரு. அதாவது ஸ்பியரை வந்து கிராஸ் பாடி மாதிரி போடுவார். ஒரு ஆடம்குள் கிராஸ் பாடின்னு தான் சொல்லுவார். அது ஸ்பியராக கிராஸ் பாடியானு தெரியல. அதை போட்டு முடிச்சு வின் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் வந்து இவர் வருவார். அதான் கந்தர் வந்து தன்னோட ஸ்லீப்பர் ஹோல்டு மூவ் போடுவார் ஜே யூசோவுக்கு. அதுலேருந்து ஜே யூசோ எஸ்கேப் ஆகி கந்தர் டாப் ரோப்லேருந்து வெளில தள்ளி அதுக்கப்புறம் வந்து கந்தரோட சாம்பியன்ஷிப்பான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை தூக்கி செலிப்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கந்தர் கேட்டு இந்த அச்சீப்பை அப்படின்னு சொல்லி தூக்கி விட்டு எறிஞ்சிருவார். கந்தர் அதை வாங்கிக்கிட்டு ஓடிடுவார். அடுத்தது கிரேசன் வால்க்கும் அஸ்டின் தேரி என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா இவங்க செக்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கீழே இருந்து மேலே வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா அடுத்த வாரம் ஒரு மேட்ச் இருக்குது, நானும் இவனும் சேர்ந்து ஜே யூஸோ முடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பேக் சைடில் ஆடம் பெர்ஸ் வந்து அந்த கான்ட்ராக்டை குடுன்னு ரீகா ரிப்ளேட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாரு. குடேன்னு மிரட்டுவார். ரீகா ரிப்ளே இருந்தா புட்டி வச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கான மேட்ச் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பார். அதுக்கப்புறம் வந்து யூஎஸ்கே வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ரீகா ரிப்ளே எதுக்கு எங்களை அட்டாக் பண்ணுன்னு சொல்லி அதுக்கப்புறம் பெனிகா பிளேயர் அட்டாக் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் மாறி அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேரையும் அவங்க அட்டாக் பண்ணிட்டு போயிடுவார். ரீகா ரிப்ளே அட்டாக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்து போயிட்டு இருந்த ஆடம் பெர்ஸ் என்னடா இங்கே சத்தனா கேட்குதுன்ட்டு திருப்பி விட்டே இருந்தது. இவங்க தடுத்து ரிப்பாட்டுங்கடா அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் தடுத்தோடனே அவங்க எல்லாம் பிரிஞ்சு போக ஆரம்பிப்பாங்க. அடுத்த என்ன செக்மெண்ட் நடக்கும்னு கேட்டிங்கன்னா எல்டபிள்யூ சேர்ந்த ரேம்ஸ்டே அண்ட் டிராகன் லீ வர்சஸ் அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கன் மேட் சேர்ந்த கிரிட்பிள்ஸ்க்கு ஒரு டேக் மேட்சஸ் நடக்கும். இந்த டேக் மேட்ச்சில் யார் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா 2 டீம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களெல்லாம் பண்ணல. எல்டபிள்யூ சேர்ந்த டிராகன் லீ அண்ட் ரேம்ஸ்டே பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கூடுதலாக இருந்து இந்த மேட்ச்சில் வந்து ரேம்ஸ்டே வின் பண்ணிடுறோம். வின் பண்ணதுக்கப்புறம் 6-9 போட்டு வின் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அவங்க செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு நேரத்தில் பின்னாடியே வந்து ஒருத்தர் மாஸ்க் போட்ட ரெஸ்ட்டில் நீல சட்டையோட வந்து அட்டாக் பண்ணுவார். அது சாட் கேபிள் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் திருப்பி வந்து சாட் கேபிளோட இன்னொரு கிமிக்கை கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து திருப்பி சாட் கேபிள் தன்னோட சூப்ளெக்ஸ் 2 பேருக்கும் போடுவார். இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க அமெரிக்கன் மேடு லுச்சாஸ் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. இதில் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அடிச்சு போட்டு ஓடிடுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா செத்ரோலின்ஸ் வந்து பேச ஆரம்பிப்பார். யாரை பற்றின்னு கேட்டிங்கன்னா சிஎம் பங்கியும் பற்றி ரோமன் ரெங்ஸையும் பற்றி போன வாரம் நடந்த கான்ட்ரவர்சியில் ரோமன் ரெங்ஸ் இவங்களை அட்டாக் பண்ணதை பற்றி பேசுவார். அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரெங்ஸ் ஒரு ஜோக்கர், சிஎம் பங்க் ஒரு கோமாளின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் நான் முடிச்சு விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ரோமன் ரெங்ஸ் என்னோட பழைய பகையை தீக்க வந்தானா அவங்க கதையை முடிச்சிருவோன்னு சொல்லுவார். ஆனால் இந்த வாட்டி அவங்க இங்கே 2 பேர் இருந்திருந்தாங்கன்னா அவங்களோட கதை முடிஞ்சிருக்கும். ஏன்னா இது என்னோட ஷோ. ஆனால் இப்போதைக்கு அவங்க இல்லை. அடுத்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனில் அவங்க 2 பேர் இருக்காங்க. அங்கே நான் வரேன், அவங்க 2 பேரையும் அங்கேயே வச்சு நான் முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு வெறித்தனமான வாரிங் ஸ்பீச்சை கொடுத்துருப்பார் செத்ரோலின்ஸ். பேசி முடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு போவாங்க. பேக் ஸ்டேஜில் கெத்துக்கிட்ட வந்து ஏஜே ஸ்டில்ஸ் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பார். லோகன் பாலை பற்றி பேசிக்கிட்டு இருப்பார். அந்த நேரத்தில் பேக் ஸ்டேஜில் கெய்ரன் கிரஷ் வந்து பின்னாடியே வந்திருப்பார். பின்னாடி வந்து உடனே கெத்துக்கிளி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கெய்ரன் கிரஷ்க்கும் ஏஜே ஸ்டில்ஸ்க்கும் ஒரு சின்ன பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்சி வர மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து அங்கேருந்து வந்தோம்னா மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்துட்டோம். மெயின் ஈவெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் மேட்ச் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டே சேர்ந்த ஃபின் பாலர் வர்சஸ் அதுக்கப்புறம் வந்து பேரன் பேக்கர். ஃபின் பாலர் வந்தோடனே பேச ஆரம்பிப்பார். நான் தான் ஃபர்ஸ்ட், என் பேர் ஃபின் பாலர், நான் தான் ஃபர்ஸ்ட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கிறேன், நான் யூஎஸ் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கிறேன், நான் டேக் டீம் சாம்பியன்ஷிப் பலவாட்டி வின் பண்ணியிருக்கிறேன், இப்போ நான் வந்து மீண்டும் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண போகிறேன்னு சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல வந்து பேரன் பேக்கர் அதுக்கப்புறம் வருவார். பேரன் பேக்கர் வர்சஸ் அதுக்கப்புறம் வந்து ஃபின் பாலர் இவங்க 2 பேருக்கு மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச் வந்து நல்லா நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா கர்லிட்டோ வருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்ட்ரி வருவார். இவங்க 2 பேரும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஒரு கட்டத்தில் டாப் ரோப்பில் ஏறி நின்று தன்னோட ஜம்பிங் ஃபினிஷரை போடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்த
ஃபின் பாலர் டாமினிக் மிஸ்ட்ரியோ வந்து பேரன் பேக்கர் திசை ஃபின் பாலரை வந்து ரோப் ஆட்டிடுவார். அதுலேருந்து ஃபின் பாலர் கீழே விழுந்துரும் அடிபட்டுரும். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு இதை பயன்படுத்திக்கிட்டு ஃபின் பாலர் அடிபட்டு கிடக்கிறத பயன்படுத்திக்கிட்டு டாமினிக்கையும் கர்லிட்டையும் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்பின் பாலருக்கு தன்னோட ஸ்பியரை போட்டு இந்த மேட்சை முடிச்சு வின் பண்ணிடுவார். யாருன்னு கேட்டிங்கன்னா பேரன் பேக்கர் வின் பண்ணதுக்கப்புறமா அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் சேர்ந்த கர்லிட்டோ அண்ட் டாமினிக் மிஸ்ட்ரியோ இவங்க அட்டாக் பண்ணுறத பார்த்தோன்னே பென்டா வருவார். பென்டா வந்து இவங்கள்ட்ட இருந்து பேரன் பேக்கரை காப்பாற்றிட்டு பேரன் பேக்கரோட சாம்பியன்ஷிப் கையில் எடுத்து அதுக்கப்புறம் பேரன் பேக்கர்கிட்ட கொடுத்துட்டு ரெஸ்ல்மேனியா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்கையை செஞ்சுட்டு போயிடுவார். இதுதான் இந்த ராவல் நடந்துச்சு. இதை பற்றி உங்களுடைய கருத்துன்னு கீழே உள்ள கமெண்ட்ஸ் கம்முங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.